உயிரை நம்ம சாப்பிட்டோம்னா அது அதனுடைய புண்ணு சாப்பிட்ற மாதிரி. எல்லா உயிரினங்கிட்டையும் நம்ம அன்பாக தான் இருக்கணும். ஏன்னா எல்லா உயிரினங்கள்கிட்டயுமே உயிர்ங்கிறது ஒன்று இருக்குங்களா. நாம் எப்படி ஃபீல் பண்ணுறோமோ, அதாவது நமக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்கோ இல்லை இன்பங்கள் இருக்கோ, அதே மாதிரி தான் அந்த உயிரினங்களுக்கும். அதனால் அந்த உயிரினங்களை நாம் சாகடித்து சாப்பிட்றத விட நம்ம சாப்பிடாம இருக்கிறதே நல்லதுன்றது தான் என்னுடைய கருத்து. நீங்கள் புலால் மறந்துட்டீங்க? நான் மறந்துட்டேன். ஒரு 20 வருஷமாக நான் எனக்கு சாப்பிட்றேன். சிறப்பு சிறப்பு. உங்களுக்கு அது வந்து என்னுடைய லைஃபே நிறைய சேஞ்சஸ் ஆகிருக்கு. எவ்விடம் காக்கிறது அப்படின்னு வள்ளலார் சொன்னது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நம்மளோட பசிக்காக எந்த உயிரையும் கொண்டு நம்ம சாப்பிடக்கூடாது. அதனால கடவுளோட அருள் வந்து நமக்கு கிடைக்காது. அதனால நம்ம இப்போ நம்மளை வெட்டி சாப்பிட்டா ஒருத்தர் எப்படி இருக்கும், அந்த மாதிரி ரியலைஸ் பண்ணி எந்த உயிரையும் கொண்டு கூடாது. நீங்கள் விட்டுட்டீங்களா? இப்போ இருந்து விட்டுட்டீங்களா? உண்மையாக முயற்சி பண்ணுறீங்க. உங்களோட அடுத்த தலைமுறைக்கு வந்துட்டு அதை கொண்டு போய் சேர்த்துருங்க. நாம் பாதியிலேருந்து கற்றுக்கிட்டோம், அவங்களுக்கு ஆதியிலேருந்தே நம்ம சொல்லலாம். கண்டிப்பாக என்னோட குழந்தைக்குள்ள 1.5 வயசு ஆகுது. கண்டிப்பாக நான் சொல்லிட்டேன். உங்கள் கணவர்கிட்டையும் சொல்லுங்கள், நீங்கள் இந்த செய்தியை மக்கள்கிட்ட கொண்டு போங்க. அதாவது திருக்குறளில் புலால் மறுத்தல் கொல்லாமை இப்போ நீங்கள் படிச்சிங்க இல்லைங்களா, அதுலேருந்து அந்த 20 குறள் படிச்சுட்டா நமக்கு தெளிவு பிறந்துடும். ஏன்னா எனக்கு 10 படித்ததே எனக்கு ஓரளவுக்கு பரவாயில்ல. சிறப்பு சிறப்பு சிறப்பு. நான் இங்கே வரும்போது ஒரு ஷீட்டு கொடுத்தாங்க. அந்த என்ன சீட்டுன்னு வாங்கி பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அது வந்து ஒரு திருக்குறள் அப்படின்னு. இங்கே வந்து எனக்கு பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி கொடுத்தாங்க. அவங்க கொடுத்த திருக்குறள் வந்து எப்படி அப்படின்னா, உயிர் அணுக்களை கொல்லக்கூடாது, அந்த கொன்னதை திங்கக்கூடாது அப்படிங்கிற குறள் வந்து எனக்கு வந்துச்சு. இன்னைக்கு பேசிகிட்டு இருக்கும்போது அவர் திடீர்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு, நீங்கள் மாமிசெல்லாம் உண்ணுவீங்களா அப்படின்னு. எனக்கு அங்கே என்ன சொல்கிறதுனே தெரியல. ஏன்னா உண்மையை சொல்லி அவங்க ஆமாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க சொல்ல சொல்ல எனக்குள்ளேயே கொஞ்சம் மனமாற்றம் ஏற்பட்டு சரி இன்னிலேருந்து சுத்தமாக முடியலனா கூட முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறேங்க அப்படின்னு இவங்ககிட்ட வாக்குறுதி கொடுத்தேன். நிச்சயமாக நான் அதை கடைப்பிடிப்பேன். ஏன்னா நம்மாழ்வாருக்கு வந்ததில் எனக்கு ஒரு விஷயம் இன்னைக்கு பட்டுன்னு பளிச்சுன்னு பட்டது. அதாவது இந்த ஆடு கோழி மாடுகள்லாம் அடித்து சாப்பிட்றது பாவம் தெரியும், ஆனால் இருந்தாலும் இங்கே வந்து பளிச்சுன்னு பட்டுச்சு. இன்னையிலேருந்து அதை நான் சாப்பிட்றத எந்த அளவுக்கு தவிர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் தவிர்த்துக்கிறேன். நல்ல வாக்குறுதியும் நான் தரேன். நன்றி. அடுத்த முறை இவங்களெல்லாம் நான் சந்திக்கும் போது நான் கம்ப்ளீட்டாக விட்டுட்டேங்க அப்படின்னு நான் சொல்லலை. அது எனக்கும் சந்தோஷம், மனநிறைவு. நன்றி. வணக்கம், நான் அர்ச்சனா கார்த்திகேயன். ஸோ ரொம்ப நன்றி. ஏன்னா திருக்குறளை வந்து இவ்வளோ விஷயம் பண்ணணும், திருக்குறளை 4 பேருக்கு போய் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிற விஷயம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் நீங்கள் சொன்ன விளக்கம் இன்னைக்கு வந்து நான்வெஜ்னால எவ்வளோ கஷ்டம் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து உண்மையாகவே சிந்திக்க வச்சுது அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நன்றி. இந்த சேவை கண்டிப்பாக தொடரணும்னு நினைக்கிறேன். புலைகொலை தவிர்த்து உயர்ந்தோர் பெற்ற பெரும் பேற்றை எல்லாம் புலைகொலை தவிர்த்து அடியேன் பெற்றிடல் வேண்டும் ஐயர். பெற்றிடல் வேண்டும். சிறப்பு சிறப்பு. உருண்டை எடுத்துக்கோங்க, 4 உருண்டை எடுத்துக்கோங்க, 4 உருண்டை. மையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உணரியும் தெய்வத்துள் வைக்கப்படும் பொருள். உலகத்துள் வாழும் நெறிப்படியே வாழ்பவன் வானகத்தே வாழும் தெய்வத்துள் ஒருவனாக கருதி நன்கு மதிக்கப்படுவான். சிறப்பு சிறப்பு. நன்றாகும் ஆக்கம் பெரிதெனினும் சான்றோருக்கு கொன்றாகும் ஆக்கங்களை. பொருள்: கொலை செய்வதனாலே நன்மையாக வந்து சேரும் ஆக்கம் பெரிதானாலும் சான்றோருக்கு கொன்று வரும் ஆக்கம் இழிவானதே ஆகும். நீங்க உள்வாங்கினது ஒரு கொலையை பண்ணிட்டு நம்மளுக்கு நன்மை வந்து அதிகமா வர மாதிரி இருந்தாலும் சான்றோருக்கு அது வந்து ஒரு இழிவான செயல். மிக சிறப்பு. நன்றி. பரிசு பரிசு நீங்க கூட புலைகொலை தவிர்த்து உயர்ந்தோர் பெற்ற பெரும் பேற்றையெல்லாம் புலைகொலை தவிர்த்து அடியேன் பெற்றிடல் வேண்டும் ஐயர். புலைகொலை தவிர்த்து அடியேன் பெற்ற பெரும் பேற்றையெல்லாம் புலைகொலை தவிர்த்து உலகோர் பெற்றிடல் வேண்டும் ஐயர். இன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை. தன்னுடைய உயிரையே விட்டுவிட நேர்வதனாலும் கூட தான் மற்றொன்றினது
போக்கும் பாவச்செயலும் எவரும் செய்யக்கூடாது. நாம் எங்கே கொள்கிறோமா? எங்கெல்லாம் கொள்கிறோம்? நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு சரி, நீங்கள் எடுத்துக்கிறீங்களா? புலால் உணவு எடுத்துக்கிறீங்களா? எடுத்துக்கிறேன். சரி, இதை மட்டும் படிங்க. கொலை தவிர்த்து உயர்ந்தோர் பெற்ற பெரும் பேற்றை எல்லாம் கொலை தவிர்த்து அடியேன் பெற்றிடல் வேண்டும். கொலை தவிர்த்து அடியோர் அடியேன் பெற்ற பெரும் பேற்றையும் அடியேன் பெற்ற பெரும் பேற்றை எல்லாம் கொலை தவிர்த்து உலகோர் பெற்ற